கவனிக்காம இருந்தா தானே மேல இருந்து வரும். இந்த ஒரு தவறுதல் சரியாகிற வரைக்கும் ரொம்ப சாரி, so many things இருக்குது. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தேர் மெசேஜஸ் 1 வீக் கூடிய மட்டுக்கும் மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுக்கிட்டு இதுக்கு புல்பீட்டில் ஏறினோடனே கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, வைக்கோல் உள்ள இடங்கள்ல தான் இன்னைக்கு மேய்க்கிறாங்க. புல்லு வேற வைக்கோல் வேற. பழச மைக்ரோவேவ்ல ரீஹீட் பண்ணி தான் சர்வ் பண்றாங்க. எல்லாம் ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸ். ஃப்ரெஷ், அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்னா என்ன? ஃப்ரெஷ்ஷா வருதுன்னு அர்த்தம். அமர்ந்த தண்ணீர், சோ ரிஃப்ரெஷிங். எப்பவும் பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். வேற உண்மை கிடைக்கலையா? எல்லாம் ஆறுதலா இருந்துச்சு. அதுக்காக ஆறுதல் பேசக்கூடாதா? பேசுங்க, நல்லா கவனிச்சுங்க. சபைக்கு உள்ள பாவி கிடையாது, சபைக்கு வெளியே பரிசுத்தவான் கிடையாது. இதான் ரைட் டெஃபினேஷன் ஃபார் எ சர்ச். நோ saint outside, no sinner inside. விசுவாசிங்கன்னா தான் அங்க போகணும். விசுவாசிகளுக்கு தான் நீங்க செய்தி கொடுக்கணும், எக்யூப் பண்ணணும், எடிஃபை பண்ணணும், என்ட்ரால் பண்ணணும். அவனை க்ளோசிங்ல ஏதோ அவங்க ஒரு 4 அவிசுவாசிகளை கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எவாஞ்சலிஸ்டிக் வரும். எடிஃபிகேஷன் மெசேஜஸ் கொடுத்தா நிறைய வரமாட்டாங்க. ஏன்னா அதுல கரெக்ஷன் இருக்கும், அதுல ரெபியூக் இருக்கும், சீர்திருத்தம் இருக்கும் அதுக்குள்ள.